பிரபஞ்சம் உனக்காக ஏற்கனவே நல்லதை திட்டமிட்டுள்ளது. சில நேரங்களில் வாழ்க்கை நம் விருப்பப்படி நகராது. நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில கதவுகள் திறக்காது. நாம் எதிர்பார்த்தவர்கள் விலகிச் செல்வார்கள். நாம் ஆசைப்பட்ட வாய்ப்புகள் நம் கைகளில் இருந்து நழுவிவிடும். அந்த நேரத்தில் நம் மனம் ஒரு கேள்வியை மட்டும் கேட்கும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? ஆனால் ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்துப் பார். இன்று உனக்கு கிடைக்கவில்லை என்று வருந்தும் பல விஷயங்கள் சில ஆண்டுகளுக்கு பிறகு நினைத்து பார்த்தால் அது கிடைக்காமல் போனதே உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நன்மையாக இருந்திருக்கலாம். அப்போது புரியாத பல விஷயங்கள் காலம் கடந்த பிறகு அர்த்தம் பெறுகின்றன. வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்மை உடைக்க வருவதில்லை. பல நிகழ்வுகள் நம்மை வளர்க்கவே வருகின்றன. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வருவது நம்மை மகிழ்விக்க, சிலர் வருவது பாடம் கற்பிக்க, சிலர் விலகுவது நம்மை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்ல. நீ இன்று சந்திக்கும் தாமதம் தோல்வி அல்ல. அது உன்னை இன்னும் சிறந்த இடத்திற்கு தயார்படுத்தும் ஒரு பயிற்சி. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிறகு உடனே மரமாக மாறிவிடாது. அது அமைதியாக வளர்கிறது. வெளியே எதுவும் தெரியவில்லை என்று அது வளரவில்லை என்று அர்த்தமில்லை. அதேபோல உன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் அமைதியாக உருவாகிக் கொண்டிருக்கலாம். இன்று உனக்கு தெரியாமல் இருந்தாலும் நாளை அந்த மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். நம்பிக்கை என்பது எல்லாம் நன்றாக இருக்கும்போது உருவாகும் ஒன்று அல்ல. எல்லாம் குழப்பமாக இருந்தாலும் எனக்காக நல்லது நடக்கும் என்று மனதை நிலைநிறுத்துவதே உண்மையான நம்பிக்கை. உன் எண்ணங்களை கவனித்துக் கொள். தினமும் நீ உன்னிடம் என்ன பேசுகிறாய் என்பதை கவனித்துப் பார். என்னால் முடியாது என்று சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனதின் சக்தியை குறைக்கிறது. என்னால் முடியும், நான் முன்னேறிக் கொண்டிருக்கிறேன், எனக்கான நல்லது என்னை நோக்கி வருகிறது என்று பேசத் தொடங்கு. மனநிலை மாறும்போது வாழ்க்கையை பார்க்கும் பார்வையும் மாறும். உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பயணம் வேறு. ஒருவரின் வெற்றி இன்று வந்திருக்கலாம், உன்னுடைய வெற்றி நாளை வரலாம். அதனால் உன் நேரம் தாமதமாகிவிட்டது என்று அர்த்தமில்லை. பொறுமை என்பது காத்திருப்பது மட்டும் அல்ல. காத்திருக்கும் காலத்திலும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பதுதான் உண்மையான பொறுமை. ஒவ்வொரு காலையிலும் விழித்தவுடன் ஒரு நல்ல எண்ணத்துடன் நாளை தொடங்கு. இன்று நான் யாருக்காவது உதவுவேன். இன்று நான் நல்ல வார்த்தைகளை பேசுவேன். இன்று நான் என்னுடைய இலக்கை நோக்கி ஒரு அடி முன்னேறுவேன் என்று முடிவு செய். வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது. ஆனால் ஒரே ஒரு முடிவு வாழ்க்கையை மாற்றும். அந்த முடிவு நான் நம்பிக்கையை விடமாட்டேன் என்பதாக இருக்கட்டும். சில கதவுகள் மூடப்படுவது அதைவிட பெரிய கதவுகள் திறக்கப் போகின்றன என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். அதனால் ஒரு வாய்ப்பு தவறிவிட்டது என்று உன் கனவுகளை கைவிடாதே. இன்று நீ அனுபவிக்கும் வலி நாளை வேறு ஒருவருக்கு வழிகாட்டும் கதையாக மாறலாம். அதனால் எந்த அனுபவத்தையும் வீணானது என்று நினைக்காதே. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல மனம், இந்த மூன்றும் சேரும்போது வாழ்க்கையில் அமைதி அதிகரிக்கும். அமைதி இருக்கும் இடத்தில் தெளிவு இருக்கும். தெளிவு இருக்கும் இடத்தில் சரியான முடிவுகள் பிறக்கும். இன்று உன் முயற்சிக்கு யாரும் கைதட்டாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் உன் முயற்சி மதிப்பற்றதாகிவிடாது. அமைதியாக தொடர்ந்து செய். ஒரு நாள் உன் வெற்றியே உன் சார்பாக பேசும். நீ இப்போது இருக்கும் இடம் உன் இறுதி இடம் அல்ல. இது ஒரு பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே. இன்னும் பல நல்ல தருணங்கள் உன்னை நோக்கி வரக்கூடும். ஆகவே கடந்த காலத்தின் ஏமாற்றங்களை மனதில் சுமந்து கொண்டு நாளையை இழக்காதே. இன்றைய நாளை முழு நம்பிக்கையுடன் வாழ். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் முயற்சியை தொடர்ந்து செய். உன் கனவுகளை விடாதே. நினைவில் வைத்துக்கொள், பிரபஞ்சம் உனக்காக ஏற்கனவே நல்லதை திட்டமிட்டுள்ளது. அந்த நல்லதை வரவேற்க தயாராக இரு. நம்பிக்கையுடன் நட. அன்புடன் வாழ். தொடர்ந்து முயற்சி செய். சரியான நேரத்தில் உனக்கான கதவுகள் திறக்கும். அப்போது இன்று நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை என்பதை நீயே உணர்வாய். உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. உண்மையில் உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயம் இப்போதுதான் தொடங்கப் போகிறது. அந்த புதிய அத்தியாயம் தொடங்கும் முன் வாழ்க்கை சில நேரங்களில் உன்னைச் சோதிக்கும். ஏனெனில் நீ பெறப்போகும் உயரத்திற்கு உன் மனமும் உன் எண்ணங்களும் உன் பொறுமையும் தயாராக இருக்க வேண்டும். தயாராகாத மனதில் பெரிய ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்காது. அதனால் இன்று உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பயிற்சியாக பார்.
ஒரு சிற்பி ஒரு கல்லை அழகான சிலையாக மாற்றும்போது அந்த கல் பல முறை ஒளியின் அடியைச் சந்திக்கிறது. அந்த கல்லால் பேச முடிந்திருந்தால் அது அந்த வலியை பற்றி மட்டுமே சொல்லியிருக்கும். ஆனால் உலகம் அந்த வலியை பார்ப்பதில்லை, அதிலிருந்து உருவான அழகான சிலையை மட்டுமே பார்க்கிறது. அதுபோல இன்று நீ அனுபவிக்கும் சிரமங்கள் நாளை உன் குணத்தையும் உன் வலிமையையும் உன் வாழ்க்கையையும் அழகாக வடிவமைக்கலாம். எனவே சோதனை வந்தாலே அது தண்டனை என்று நினைக்காதே. சில நேரங்களில் அது ஒரு தயாரிப்பு. உனக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக வாழ்க்கை சில சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. உன் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் அவற்றோடு சண்டையிட வேண்டாம். அவற்றை அமைதியாக கவனித்து அதற்கு பதிலாக நல்ல எண்ணங்களை விதைக்கத் தொடங்கு. ஒரு தோட்டத்தில் களைகள் தானாக வளரும். ஆனால் மலர்களை வளர்க்க வேண்டுமெனில் நாம் விதை போட வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும், பராமரிக்க வேண்டும். அதுபோலவே நல்ல வாழ்க்கையை வாழ நல்ல எண்ணங்களை தினமும் வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன்னிடம் ஒரு கேள்வியை கேள். நேற்றை விட இன்று நான் கொஞ்சமாவது முன்னேறினேனா என்று. அந்த முன்னேற்றம் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு நல்ல புத்தகத்தின் ஒரு பக்கம் படித்திருந்தாலும் அது முன்னேற்றம்தான். ஒரு நல்ல வார்த்தையை யாரிடமாவது கூறியிருந்தாலும் அது முன்னேற்றம்தான். ஒரு தவறான பழக்கத்தை தவிர்த்திருந்தாலும் அது முன்னேற்றம்தான். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கும் பரிசு அல்ல. அது தினமும் செய்யப்படும் சிறிய நல்ல முடிவுகளின் மொத்த பலன். சிலர் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுவதை பார்த்து உன் மனம் வருந்தலாம். ஆனால் ஒவ்வொரு மரமும் ஒரே வேகத்தில் வளர்வதில்லை. மூங்கில் மரம் பல ஆண்டுகள் மண்ணுக்குள் வேர்களை வலுப்படுத்திக் கொண்ட பிறகுதான் வேகமாக உயரத் தொடங்குகிறது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் வெளியில் தெரியாத வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கலாம். நீ இப்போது காணாத பல கதவுகள் உனக்காக அமைதியாக திறக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நீ இன்னும் சந்திக்காத சில மனிதர்கள் உன் வாழ்க்கையை நல்ல திசையில் மாற்றப் போகலாம். நீ இன்னும் அடையாத சில வாய்ப்புகள் உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அதனால் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விடு. அதற்கு பதிலாக தயாராக இரு. உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று மீண்டும் மீண்டும் சொன்னால் உன் மனம் அதையே உண்மையாக ஏற்றுக்கொள்ளும். ஆனால் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கின்றன என்று தினமும் நம்பிக்கையுடன் கூறினால் அந்த நம்பிக்கை உன் செயல்களை மாற்றும். செயல்கள் மாறும்போது முடிவுகளும் மாறத் தொடங்கும். மன்னிக்க கற்றுக்கொள். உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து தினமும் கோபமாக இருப்பது அவர்களை தண்டிப்பதல்ல, உன் மன அமைதியை நீயே காயப்படுத்திக் கொள்வதாகும். மன்னிப்பது அவர்கள் செய்ததை சரி என்று ஏற்றுக்கொள்வது அல்ல. அது உன் மனதை சுமையிலிருந்து விடுவிப்பது. நன்றியுணர்வும் மிகப்பெரிய சக்தி. உன்னிடம் இல்லாததை மட்டும் எண்ணிக்கொண்டே இருந்தால் எவ்வளவு கிடைத்தாலும் அது போதாது. ஆனால் உன்னிடம் இருப்பதற்கு நன்றி சொல்லத் தொடங்கினால் வாழ்க்கையின் நிறங்கள் மாறத் தொடங்கும். சுவாசிக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது, நடக்க முடிகிறது, சிந்திக்க முடிகிறது, புதிய நாளை பார்க்க முடிகிறது. இவை அனைத்தும் மதிப்பற்ற பரிசுகள். நல்லதை எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, நல்லதிற்கு தகுதியான மனிதராகவும் உன்னை உருவாக்கிக்கொள். நேர்மையாக உழை. உண்மையாக பேசு. பிறருக்கு முடிந்த உதவியை செய். உன் மனதில் பொறாமையை விட அன்பை வளர்த்துக்கொள். இந்த குணங்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை உயர்த்தும். நினைவில் கொள், வாழ்க்கை எப்போதும் உனக்கு இரண்டு வழிகளை தரும். ஒன்று பயத்தின் வழி, மற்றொன்று நம்பிக்கையின் வழி. பயத்தின் வழியை தேர்ந்தெடுத்தால் சந்தேகம் அதிகரிக்கும். நம்பிக்கையின் வழியை தேர்ந்தெடுத்தால் தைரியம் அதிகரிக்கும். இன்று நீ எடுக்கும் சிறிய நல்ல முடிவு 5 ஆண்டுகளுக்கு பிறகு உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக மாறலாம். அதனால் எந்த நல்ல செயலையும் சிறியது என்று நினைத்து அலட்சியம் செய்யாதே. உன் கனவுகளை பாதுகாத்துக் கொள். எல்லோரிடமும் அவற்றை பகிர வேண்டிய அவசியமில்லை. சில கனவுகள் அமைதியாக வளரும்போதுதான் வலிமையாக மாறுகின்றன. விதை மண்ணுக்குள் அமைதியாக இருக்கும் காலமே அதன் மிக முக்கியமான வளர்ச்சி காலம். எனவே உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் முயற்சியை நிறுத்தாதே. தோல்வி வந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள். வெற்றி வந்தால் பணிவுடன் இரு. எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து அந்த காத்திருப்பும் வீணாகவில்லை, அந்த கண்ணீரும் வீணாகவில்லை, அந்த சோதனைகளும் என்னை உடைக்கவில்லை, என்னை உருவாக்கின என்று பெருமையுடன் சொல்லப் போகிறாய். அந்த நாள் வரை ஒவ்வொரு காலையிலும் உனக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை எழுப்பு.
ஒவ்வொரு மாலையிலும் இன்றும் நான் முன்னேறினேன் என்ற மனநிறைவுடன் உறங்கு. ஏனெனில் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்பது மற்றவர்களை வெல்வதில் இல்லை, நேற்றைய உன்னை விட இன்றைய நீ சிறந்த மனிதராக மாறுவதில்தான் இருக்கிறது. நம்பிக்கையுடன் நட. அன்புடன் பேசு. நேர்மையுடன் உழை. பொறுமையுடன் காத்திரு. உன் பயணம் சரியான திசையில் தொடர்கிறது. உனக்காக நல்லவை உருவாகி கொண்டிருக்கின்றன. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, முன்னேறிக் கொண்டே இரு. ஏனெனில் வாழ்க்கை எப்போதும் நகர்ந்து கொண்டிருப்பவர்களுக்குத்தான் புதிய வாய்ப்புகளை திறந்து வைக்கிறது. ஒரே இடத்தில் நின்று கொண்டு எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று கேட்பதை விட தினமும் ஒரு சிறிய முயற்சியைச் செய். அந்த சிறிய முயற்சிகள்தான் நாளை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றமாக மாறும். உன்னை நீ மதிக்கத் தொடங்கு. மற்றவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை விட நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன் மனதில் உன்னை பற்றிய மதிப்பு குறைந்தால் உலகமே உன்னை மதிக்கவில்லை என்று தோன்றும். ஆனால் உன் உள்ளத்தில் தன்னம்பிக்கை வளர்ந்துவிட்டால் எந்த எதிர்ப்பும் உன்னை நீண்ட நேரம் தடுத்து நிறுத்த முடியாது. ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன் நின்று உன்னிடம் சொல், நான் மதிப்புமிக்கவன், நான் அன்புக்கு தகுதியானவன், நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்கின்றன. இந்த வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல, அவை உன் மனதில் விதைக்கப்படும் விதைகள். எந்த விதையை விதைக்கிறாயோ அதற்கேற்ற பலன்தான் ஒரு நாள் கிடைக்கும். நீ யாரிடமும் வெறுப்பை வைத்திருக்க வேண்டாம். வெறுப்பு என்பது மற்றவரை எரிப்பதற்காக நீயே நெருப்பை கையில் பிடித்து கொள்வதை போன்றது. அது முதலில் உன்னைத்தான் காயப்படுத்தும். மன்னித்து விட்டு முன்னேறு. சிலரை மீண்டும் வாழ்க்கைக்குள் அனுமதிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவர்களை நினைத்து உன் மன அமைதியை இழக்கவும் தேவையில்லை. வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படும். அந்த நேரத்தில் பலர் அழுவார்கள். ஆனால் ஞானமுள்ளவர்கள் ஒரு நிமிடம் நின்று சுற்றி பார்ப்பார்கள். ஏனெனில் ஒரு கதவு மூடும்போது இன்னொரு கதவு அமைதியாக திறக்கப்பட்டிருக்கும். நாம் இழந்த கதவையே பார்த்து கொண்டிருந்தால் திறந்திருக்கும் புதிய கதவை கவனிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவமும் உன்னை ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறது. உன்னை ஏமாற்றியவர்கள் மனிதர்களை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுத்தார்கள். உன்னை விட்டு விலகியவர்கள் தனியாக நிற்கும் தைரியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். உன்னை விமர்சித்தவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற உறுதியை கொடுத்தார்கள். அதனால் எந்த அனுபவத்தையும் சாபம் என்று நினைக்காதே. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஆசிரியர். சில நேரங்களில் நாம் கேட்பதை வாழ்க்கை கொடுக்காது. ஆனால் அதைவிட சிறந்ததை தயார்படுத்தி கொண்டிருக்கும். ஒரு குழந்தை கூர்மையான கத்தியை கேட்டால் நல்ல பெற்றோர் அதை உடனே கொடுக்க மாட்டார்கள். அது குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள். அதுபோலவே வாழ்க்கையிலும் சில ஆசைகள் நிறைவேறாமல் போவது உன்னை பாதுகாக்கும் ஒரு மறைமுக அருளாக இருக்கலாம். எனவே நடந்த அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். ஏற்றுக்கொள்வது தோல்வி அல்ல, அது அமைதியின் தொடக்கம். அமைதியான மனம்தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தை கவனித்துப் பார். உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை பாரு. அவற்றில் எவை உனக்கு உதவுகின்றன, எவை உன்னை பின்னால் இழுக்கின்றன என்று உன்னையே கேட்டுக்கொள். உன்னை வளர்க்காத எண்ணங்களை மெதுவாக விடுவிக்கத் தொடங்கு. நீ பெற விரும்பும் வாழ்க்கையை முதலில் உன் மனதில் உருவாக்கு. உன் கனவுகளை தெளிவாக கற்பனை செய். ஆனால் அதோடு நிறுத்தாதே. அந்த கனவுகளுக்காக ஒவ்வொரு நாளும் உழை. கனவு மட்டுமே இருந்தால் அது ஆசை. கனவுடன் செயல் சேர்ந்தால் அது எதிர்காலம். நேரத்தை மதிக்க கற்றுக்கொள். உலகத்தில் எல்லோருக்கும் ஒரே அளவு நேரம்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தை யார் எப்படி பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையும் அப்படியே அமைகிறது. உன்னை உயர்த்தும் விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்கு. உன்னை சோர்வடைய செய்யும் பழக்கங்களிலிருந்து மெதுவாக விலகத் தொடங்கு. நீ பேசும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கின்றன. என்னால் முடியாது என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் மனதின் கதவை நீயே மூடுகிறாய். நான் முயற்சி செய்கிறேன், நான் கற்றுக்கொள்கிறேன், நான் வளர்கிறேன் என்று பேசத் தொடங்கு. இந்த சிறிய மாற்றமே பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளமாக அமையும். நினைவில் வைத்துக்கொள், உலகத்தில் மிகப்பெரிய செல்வம் பணம் மட்டும் அல்ல. அமைதியான மனம், நல்ல உடல் நலம், உண்மையான உறவுகள், நேர்மையான வாழ்க்கை, பிறருக்கு உதவும் மனம், இவை அனைத்தும் மிகப்பெரிய செல்வங்கள். இவற்றை பாதுகாத்து கொண்டால் வாழ்க்கை எந்த நிலையிலும் வெறுமையாக தோன்றாது.
இன்று நீ சிரித்தால் அந்தச் சிரிப்பு வேறு ஒருவருக்கு நம்பிக்கையாக இருக்கலாம். இன்று நீ சொன்ன ஒரு நல்ல வார்த்தை யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும். அதனால் எப்போதும் அன்பை தேர்ந்தெடு, மரியாதையை தேர்ந்தெடு, கருணையை தேர்ந்தெடு. இறுதியாக உன் பயணத்தை நம்பு. எல்லோருடைய பாதையும் ஒரே மாதிரி இருக்காது. உனக்காக உருவாக்கப்பட்ட பாதை தனித்துவமானது. அதில் சில வளைவுகள் இருக்கும், சில மலைகள் இருக்கும், சில பள்ளத்தாக்குகளும் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு திருப்பமும் உன்னை உன் இலக்கிற்கு அருகில் கொண்டு செல்கிறது. எனவே இன்று முதல் ஒரு புதிய முடிவை எடு. கடந்த காலத்தை சுமந்து கொண்டு இனி நடக்க மாட்டேன். பயத்தை என் வாழ்க்கையை ஆள அனுமதிக்க மாட்டேன். என்னை நான் குறைத்து மதிக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடன் வாழ்வேன். ஒவ்வொரு வாய்ப்பையும் மதிப்பேன். ஒவ்வொரு சோதனையிலும் ஒரு பாடத்தை பார்ப்பேன். என் வாழ்க்கை நல்ல திசையில் நகர்கிறது என்பதை முழு மனதுடன் நம்புவேன். அந்த நம்பிக்கையே உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளியை ஏற்றும். அந்த ஒளி உன் எண்ணங்களை மாற்றும். எண்ணங்கள் உன் செயல்களை மாற்றும். செயல்கள் உன் பழக்கங்களை மாற்றும். பழக்கங்கள் உன் வாழ்க்கையை மாற்றும். நம்பிக்கையை விடாதே. பொறுமையை இழக்காதே. அன்பை குறைக்காதே. நேர்மையை கைவிடாதே. உனக்காக உருவாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். ஏனெனில் பிரபஞ்சம் உனக்காக ஏற்கனவே நல்லதை திட்டமிட்டுள்ளது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இரு. ஏனெனில் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய பக்கம் எழுதப்படுகிறது. அந்த பக்கத்தில் என்ன எழுதப்பட வேண்டும் என்பதை முழுவதுமாக சூழ்நிலைகள் தீர்மானிப்பதில்லை. உன் மனநிலை, உன் முடிவுகள், உன் செயல்கள் ஆகியவையே தீர்மானிக்கின்றன. நேற்று நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் இன்று எப்படி வாழ வேண்டும் என்பதை நீ தேர்வு செய்ய முடியும். அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி. கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனால் இன்று ஒரு நல்ல முடிவை எடுத்தால் நாளைய வாழ்க்கை முழுவதும் மாறக்கூடும். சில நேரங்களில் நாம் விரும்பியபடி எதுவும் நடக்காது. அந்த நேரத்தில் மனம் உடைந்து போவது இயல்புதான். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிடாதே. இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் சூரியன் உதிக்காமல் இருந்ததில்லை. அதுபோல உன் வாழ்க்கையிலும் இருள் நிரந்தரமானது அல்ல. ஒவ்வொரு இருளுக்கும் பின்னால் ஒரு புதிய விடியல் காத்திருக்கிறது. நீ இன்று அனுபவிக்கும் அமைதியான காத்திருப்பு நாளை பலருக்கும் ஆச்சரியமான வெற்றியாக மாறலாம். அதனால் காத்திருக்கும் காலத்தை வீணடிக்காதே. அந்த நேரத்தை உன்னை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்து. புதிய விஷயங்களை கற்றுக்கொள். உன் திறமைகளை வளர்த்துக்கொள். உன் உடலையும் மனதையும் வலிமைப்படுத்து. வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னிடம் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். சிலர் உன்னை பற்றி தவறாக பேசுவார்கள். சிலர் உன் கனவுகளை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய கருத்துகள் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது. உன் நம்பிக்கையும் உன் முயற்சியும் தான் உன் எதிர்காலத்தை உருவாக்கும். எனவே யாராவது உன்னை குறைத்து மதித்தால் அதற்காக உன்னை நீயும் குறைத்து மதிக்காதே. ஒரு வைரத்தின் மதிப்பை அறியாதவன் அதை சாதாரண கல் என்று நினைக்கலாம். அதனால் வைரத்தின் மதிப்பு குறைந்துவிடாது. அதுபோலவே உன் மதிப்பும் பிறர் கருத்தால் தீர்மானிக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு காலையிலும் விழிக்கும் போது இன்று நான் யாருடைய வாழ்க்கையிலாவது ஒரு சிறிய நல்ல மாற்றத்தை உருவாக்குவேன் என்று நினைத்து பார். ஒரு புன்னகை, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு சிறிய உதவி, இவை அனைத்தும் ஒருவரின் மனதில் பெரிய நம்பிக்கையை விதைக்க முடியும். உலகம் முழுவதையும் மாற்ற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உன்னைச் சுற்றியுள்ள சிறிய உலகத்தை அன்பால் நிரப்ப முடியும். அந்த அன்பு ஒருநாள் பல மடங்கு பெருகி மீண்டும் உன்னிடமே திரும்பி வரும். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை. மகிழ்ச்சியும் நிரந்தரமில்லை. சோகமும் நிரந்தரமில்லை. வெற்றியும் நிரந்தரமில்லை. தோல்வியும் நிரந்தரமில்லை. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனிதன் எந்த நிலையிலும் மன அமைதியை இழக்க மாட்டான். நீ அடைய விரும்பும் உயரம் எதுவாக இருந்தாலும் அதற்கான விலை உழைப்புதான். அதிர்ஷ்டம் கதவை திறக்கலாம். ஆனால் உள்ளே சென்று வெற்றியை பெறுவது உன் முயற்சிதான். அதனால் அதிர்ஷ்டத்திற்காக காத்திருக்காமல் உன் கடமையை செய்து கொண்டே இரு. நம்பிக்கை என்பது கண்களால் பார்க்கும் விஷயம் அல்ல, இதயத்தால் உணரும் சக்தி. எல்லாமே முடியாதது போல தோன்றும் நேரத்திலும் எனக்காக நல்லது நடக்கும் என்று நம்புவதுதான் உண்மையான தைரியம். சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை மெதுவாக நடத்தும். அதற்கு காரணம் உன்னை தடுக்க அல்ல, நீ கவனிக்காமல் கடந்து செல்லும் அழகான பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுக்க.
அவசரத்தில் வாழ்பவர்கள் பல ஆசீர்வாதங்களை கவனிக்காமல் இழந்து விடுகிறார்கள். அதனால் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ கற்றுக்கொள். சூரிய உதயத்தை பார். மழையின் மணத்தை உணர். குடும்பத்தினருடன் சிரித்து பேசு. நண்பர்களுடன் அன்பாக பழகு. இவை அனைத்தும் வாழ்க்கையின் உண்மையான செல்வங்கள். உன் இதயத்தில் எப்போதும் நன்றியுணர்வை வைத்திரு. நன்றி சொல்லும் மனம் இருக்கும் இடத்தில் குறைகள் குறைந்து நிறைவுகள் அதிகரிக்கும். நன்றி சொல்லத் தெரிந்த மனிதன் எந்த நிலையிலும் மகிழ்ச்சியை உருவாக்கிக் கொள்ள முடியும். இன்று உன் கையில் இருப்பது இந்த ஒரு நாள்தான். நேற்று முடிந்துவிட்டது. நாளை இன்னும் வரவில்லை. அதனால் இன்றைய நாளை முழுமையாக வாழ்ந்து விடு. உன் கனவுகளுக்காக ஒரு அடி எடு. உன் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்கு. உன் உடல்நலனை கவனித்துக்கொள். உன் மன அமைதியை பாதுகாத்துக்கொள். உன் உள்ளத்தில் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி ஒருபோதும் அணையவில்லை. சில நேரங்களில் கவலைகள், பயங்கள், ஏமாற்றங்கள் அந்த ஒளியை மறைத்துவிடுகின்றன. ஆனால் அந்த ஒளி இன்னும் அங்கேயே இருக்கிறது. அதை மீண்டும் வெளிக்கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. உன்னை நீ நம்பத் தொடங்கு. உன் வாழ்க்கையை நீ நேசிக்கத் தொடங்கு. உன் பயணத்தை மதிக்கத் தொடங்கு. ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேறி கொண்டே இரு. எந்த பெரிய வெற்றியும் ஒரே நாளில் உருவாகவில்லை. அது ஆயிரக்கணக்கான சிறிய முயற்சிகளின் விளைவு. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, நான் கைவிடாமல் இருந்ததே என் மிகப்பெரிய வெற்றி என்று பெருமையுடன் சொல்லப் போகிறாய். அப்போது இன்று நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன்னை எவ்வளவு வலிமையான மனிதனாக மாற்றியது என்பதை உணர்வாய். அந்த நாள் வரை உன் இதயத்தில் நம்பிக்கையை பாதுகாத்து வை. உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்து வை. உன் செயல்களில் நேர்மையை நிலைநிறுத்து. உன் வார்த்தைகளில் அன்பை நிரப்பி வை. வாழ்க்கை இன்னும் உனக்காக பல அழகான பரிசுகளை வைத்திருக்கிறது. இன்னும் நீ சந்திக்காத மகிழ்ச்சிகள் உன்னை நோக்கி வருகின்றன. இன்னும் நீ காணாத வாய்ப்புகள் உன் கதவை தட்டப் போகின்றன. இன்னும் நீ அனுபவிக்காத அமைதி உன் இதயத்தை நிரப்பப் போகிறது. எனவே இன்று ஒரு புதிய உறுதியை எடுத்துக்கொள். நான் இனி பயத்தை அல்ல, நம்பிக்கையை தேர்ந்தெடுப்பேன். நான் குறைகளை அல்ல, வாய்ப்புகளை பார்ப்பேன். நான் தோல்விகளை அல்ல, பாடங்களை கற்றுக்கொள்வேன். நான் வெறுப்பை அல்ல, அன்பை பகிர்வேன். நான் காத்திருப்பதை அல்ல, தொடர்ந்து செயல்படுவதை தேர்ந்தெடுப்பேன். நினைவில் வைத்துக்கொள், வாழ்க்கை உன்னை எதிர்த்து செயல்படவில்லை. அது உன்னை வளர்த்து கொண்டிருக்கிறது. இன்று புரியாத பல விஷயங்கள் நாளை உன் வெற்றி கதையின் முக்கியமான அத்தியாயங்களாக மாறும். ஆகவே நம்பிக்கையுடன் நட. தைரியமாக சிந்தி. நேர்மையாக உழை. அன்புடன் வாழ். உனக்கான நல்ல நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தை வரவேற்க தயாராக இரு. ஏனெனில் உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயங்கள் இன்னும் எழுதப்பட வேண்டியவையாகவே இருக்கின்றன.